ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சிம்பிளாக ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். இதை நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம், பட்டாணி கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு 5 சின்ன சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், புதினா மல்லி கொஞ்சம் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் போல் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் இந்த குருமாவை குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாகவே முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நாட்டு தக்காளி கிடச்சா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் தக்காளி நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம். காயை நல்லா அலசிட்டு அதை பற்றி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது 3 தான் இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா காயில் மசாலா படுற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்ந்து வரட்டும். இதை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா சுருள கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி அவசரமாக செஞ்சனால. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாக ஊறினா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காயை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். கசகசா முடிஞ்சே நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது இப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ காயை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு என்ன அளவுக்கு தண்ணி வேணுமோ அதே அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் குக்கரை அலசி அதே தண்ணியை இதை சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உப்பு போதுமா என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் முடிஞ்சிருச்சு. குருமா சூப்பராக வந்துருச்சு. இது ரொம்ப அவசரத்துக்கு வேகமாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் நான் செஞ்சுட்டேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.